வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து எலிவேஷன் லைட்டு ப்ளஸ் சர்வீஸ் ஒயர் 2 இது சர்வீஸ் ஒயரு இந்தாண்ட ஷிஃப்ட் பண்ணி வைக்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பில்டிங்கை தனித்தனி வீடியோ பிரித்து போட்டிருக்கா, அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ தனித்தனியாக லிங்க்கு கொடுக்குறேன். இந்த வீடு வந்து மேலே ஃப்ளோர் கட்டுறாங்க, கீழ் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க. மே ஃப்ளோர் சர்வீஸ் பைப்பு குறுக்க எலிவேஷனில் நிற்கிது, சிங்கிள் பேஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து இந்தாண்ட சைடு ஆப்போசிட் ஒரு ஓரமாக சர்வீஸ் பைப்பு மாத்திரம் இல்லாமல் இந்த சைடு அப்படியே காரையெல்லாம் பேத்தாச்சு ஃபுல்லாக. மேலே உள்ள சர்க்கியூட் போர்டு மெயின் வந்து அதுக்கிட்ட பைப் லைன் வச்சுருந்தோம், அதையும் கொண்டு வந்து நம்ம அந்தாண்ட மீட்ரு வைக்கிற மாரி ஷீட்டு போட்டு வைக்கிற மாரி இந்த ஏரியா வைக்கிறாங்க. இப்போ கீழ்ச்சாகுது, அந்த சைடு பைப்பு கன்சீல் பண்ணுறதுக்காக கீழ்ச்சாகுது. இங்கே தான் சர்வீஸ் 2 வீட்டுக்கும் சர்வீஸ் ஷிஃப்ட் ஆகுது. இது வழியாக இறத்து கொடுக்க போகிறோம். ப்ளஸ் எலிவேஷன் லைட்னா கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒர்க்குக்காக பைப் லைன் திருப்பி வச்சுருந்தோம். எலிவேஷன் ஒர்க்கு இதுக்கிட்ட வரிசையில் ஒரு 3 லைட்டு ப்ளஸ் அதுக்கிட்ட ஒரு லைட்டு கேட்டாங்க, அவ்வளோதான். வேறு எலிவேஷன் லைட்டு அதிகமாக கேட்கல இந்த வீட்டில். ஏற்கனவே ஷீட்டுக்கு ஒயரிங் பண்ண பைப்புலாம் வந்து இருக்குது. அந்த பைப் லைன் தான் ஜாயின் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் மார்க் பண்ணுறப்ப தனித்தனியாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நிறையா போட்டிருக்கேன், இன்னும் நிறைய வரும். இங்கே உள்ள மீட்டரையும் அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம், ஏன்னா டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க. முன்னாடி சொல்லலை. இப்போ 3 பேஸ் லைன் ஏதாவது எலிவேஷன் மாற்றுறதுக்காக எல்லாத்தையும் இந்த சைடு மாற்றுறோம் ஃபுல்லாக. இங்கே மேலே உள்ள மெயின் லைன் வந்து இங்கே இறக்கி வச்சுருந்தோம். இது வழியாக நம்ம சர்க்கியூட் போர்டுக்கு வந்துடும். ஃபுல்லாக இந்த சைடில் ஃபுல்லாக சர்வீஸ் பைப்பு அந்த மெயின் லைனை அந்த எலிவேஷன் வழியாகவே போயிடும். நம்மளுக்கு எலிவேஷன் லைட்டு தான் போடுறப்ப நம்ம வந்து டிராயிங் வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி லைட்டு போடுறது நல்லது. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்காக மார்க் பண்ணி வாங்கிட்டு போகிறது நல்லது. இதில் வந்து டாப்பில் உள்ள எலிவேஷன் மாடல் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த சைடில் மட்டும் எங்களுக்கு ஒரு 3 லைட்டு மட்டும் பண்ணுங்கள், வால் லைட்டு மட்டும். ப்ளஸ்ஸு இந்த சைடில் ஒரு லைட்டு கேட்டாங்க கஸ்டமரு, அதுக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அதுக்காக எலிவேஷன் லைட்டு போட்டாச்சு. இதுக்கிட்ட மீட்ரு வருது, அதுக்கு கஸ்டமர்கிட்ட விளக்கமாக சொல்லியிருந்த பிறகு ஓகே அது மாரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளார கன்சல்ட் பண்ண வீடியோ தான் தனித்தனியாக போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த சர்வீஸ் பைப்பு எலிவேஷனில் இடஞ்சலாக இருக்கிறதுனால அதில் கட் பண்ணி எடுக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். இது ஃபுல்லாக உடச்சி ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எர்த்துக்கு பைப் லைன், எர்த்துக்கு அப்புறம் பைப் லைன் போட்டு ஃபுல்லாக கீழே இறக்குறோம், ஏன்னா தனித்தனியாக போட்டாச்சு. இந்த சைடு சர்வீஸ் பைப்பு வருது ஃபுல்லாக. இந்த லைன் அப்படியே எலிவேஷன் லைட் வருது, நம்ம மார்க்கிங் பண்ணியாச்சு. இதுலேருந்து இந்த பாக்ஸ் எல்லாம் 4 பாக்ஸ் வருது, அதுக்கு சென்டராக வரதுனால கொத்தனார்கிட்ட மார்க் பண்ணி காட்டியாச்சு. அந்த அளவுக்கு தான் வரணும், ஏன்னா லைட்டு முன்ன பின்ன அசிங்கமாக தெரியும். இது வந்து ஜம்பர் போட்டு உள்ளார மீட்டர்லேருந்து வருது நம்மளுக்கு பைப்பு. இது வழியாக மெயின் லைன் போவோம். எர்த்துக்கு வந்து 2 முக்கால் பைப்பு போட்டு இறக்கியாச்சு. ஏன்னா பைப்பு போடுறோன்னா எர்த்து கம்பிக்கு எர்த்து ஏதாச்சும் மிக்ஸ் ஆகி பவர் வந்துச்சுன்னா செவுத்தில் ஈரப்பதத்தில் சப்ளை அடிச்சிட்டு இருக்கோம். அதனால் பைப் லைன் போடுறது ரொம்ப நல்லது, நம்மளுக்கு சேஃப்டி நல்லது கூட நம்மளுக்கு. இப்போ எர்த்துக்கு பைப் லைன் போட்டாச்சு. நம்ம சர்வீஸுக்கு 2 மெயின் வரும், ப்ளஸ் 2 சர்வீஸ் பைப்பு வந்து நிற்கும், தனியாக கன்சீல் பண்ணி வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து மெயின் லைனு சர்க்கியூட் போடுற மெயின் லைன் வந்துட்டு இதுலேருந்து மெயின் லைன் வந்து கீழே போய் ஜங்ஷன் பாக்ஸ் வழியாக பூந்து வீட்டுக்குள்ள மீட்ரு பாக்ஸு இடத்துக்கு போயிடும் நம்மளுக்கு. ப்ளஸ்ஸு இதுலேருந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் லைட்டு அப்படியே அந்த மேலே உள்ள மெயின் லைன் போயிட்டு இந்த சைடில் உள்ள மெயின் லைனு ப்ளஸ் அந்த ரூம் வழியாக போயிடும். இந்த பெண்டு போட்டு செஞ்சுருக்கோம் பாருங்கள், அது வழியாக லைட்டிங் பாயிண்ட் போயிடும். இன்னொன்று ஷீட்டு போட்டாங்கன்னா அதுக்கு ப்ரொவிஷன் ஒரு முக்கால் பைப்பு தூக்கி சைடில் வச்சுருக்கோம். எலிவேஷன் லைட்டு இது வழியாக பெண்டாகி வளைச்சலாக எலிவேஷன் லைட்டு வால் லைட்டுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாரி ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சாச்சு ஃபுல்லாக. இது 2 மெயின் லைனை இந்தாண்ட சைடு வந்துடும். இந்தாண்ட சைடு வந்து நம்ம 2 மெயின் லைனை இங்கே வந்து போர்டுக்கிட்ட வந்துடுது. 2 இடத்து இருக்குது, 2 சர்க்கியூட் உள்ள மெயின் லைன் வந்து தனியாக நிற்கிது. 2 சர்வீஸ் பைப்புக்கு 1 இன்ச்சு பைப்பு தூக்கி விட்டு முனையில் ஒரு அடிக்கு நெப்பில் வச்சுட்டு பெண்டு திருப்பி விட்டு வச்சுருக்கோம். இப்போ பெண்டு லைட்டாக விலகி என்னத்துக்காக வச்சுருக்கோன்னா நம்ம பெண்டு திருவுறப்ப நம்ம இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது. மேலே கீழே வைக்கலாம், அது ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்கும். இது ஒரே பெண்டு மாரி இருக்கும். அது இப்போ அங்கே போஸ்ட் நட்டு அது வழியாக போயிடும். எலிவேஷன் மற்ற பைப் லைன் எல்லாமே போடுற வேலை முடிஞ்சுட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணிக்கலுங்க. நன்றி.